அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 3 கிரக சேர்க்கை இருப்பதோ 3 மாதம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க போகிறது மட்டும் 6 சம்பவம். தரமான நல்ல யோகமான ஒரு சம்பவம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக விரிவாக இந்த பதிவில் பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் வருடத்தில் நடக்க போகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்கள் கும்பராசிக்கு அதிபதி சனி எங்கே இருக்கிறாரு? கும்பத்திலே இருக்கிறார். அவர் மார்ச் 29இல் பெயர்ச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போகிறாரு. சரிங்களா? இரண்டாவது, உங்கள் நட்சத்திராதிபதி, அதாவது சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? ராகு பகவான். அவர் எங்கே இருக்கிறாரு? மீனத்தில் தான் இருக்கிறார். ராகுவோடு, அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதியோடு ராசியாதிபதி சேருகிறார். ஸோ ராகு சனி இணைந்து எங்கே இருக்க போகிறாங்க? மீன ராசியில் இருக்க போகிறாங்க. அங்கே ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். இப்பொழுது மே மாதம் ராகு எது பயிற்சி நடைபெறும், குரு பயிற்சி நடைபெறும். அந்த மே மாதம் முடியும் வரை சுக்கிரன் உச்ச நிலையிலேயே மீன ராசியில் இருக்க போகிறார். அப்போ மீன ராசியில் 3 கிரக சேர்க்கை, ராகு சனி சுக்கிரன். இந்த 3 கிரகமும் பகை கிரகமா? இல்லை, ஒன்றைக்கொன்று நட்பு கிரகங்கள். சனி ராகு சுக்கிரன் மூன்றுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள கிரகங்கள்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக பல பேருக்கு, பல ராசினருக்கு வாழ்க்கையில் பல மாற்றம் நன்மைகளாக அதிரடியாக நடைபெறும். இப்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்? குறிப்பிட்டு ஒரு 6 விஷயத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, உங்கள் நட்சத்திராதிபதி ராகுவோடு சுக்கிரன் சேர்க்க, சனி சேர்க்க. முதல்ல இந்த சுக்கிரன் சேர்க்கை பலனை பார்த்துருவோம். இப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் வீடான ரிஷபத்திற்கும் மற்றும் 9ஆம் வீடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ அப்போது 4க்கு 9க்குரியவன் நட்சத்திராதிபதியோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக வீடு வாகனம் வாங்கிறது, விற்கிறது போன்றவற்றில் லாபம் உண்டு. வீடு வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. கார் வண்டி வாகனம், 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. ஸோ அதுபோக கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய பதவி வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு, வேறு எதுவும் ப்ரொமோஷன் போன்றவை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சரிங்களா? ஒன்று சொத்து அல்லது பதவி. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமான முறையில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல் கைகூடும், கல்யாணத்தில் முடிவடையும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, அது கிடைக்கும். அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் டிவோர்ஸாக இருக்கலாம். இப்படி எதை உங்களுடைய வாழ்க்கை துணையை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். மூன்றாவது, ஸோ உங்கள் மீது ஏதாவது ஒரு பழி பாவம் அல்லது ஒரு குறை இருக்கும், அது நீங்குங்க. உங்கள் மேலே யாராவது ஒரு திருட்டுப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது பழி பாவங்கள் சொல்லியிருந்தால் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ சரியாகும். அல்லது இந்த சிறை செல்வது அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் மாட்டி தவிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்க போகுது அப்படின்னா அந்த பிரச்சனையில் தப்பிப்பீங்க. அதேபோல் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த சமாச்சாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதுக்கடுத்து சனி சேர்க்கை. ராகுவோடு இப்போ சனி சேர்ந்துருக்கிறார் இல்லையா? மே மாதம் வரை ராகு இது பேச்சு நடக்கும் வரை 2 கிரகமும் இணைந்து இருக்கும். அப்போ சனி சேர்க்கையினால் என்னென்ன பலன் ஏற்படும்? கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் விபரீத மாற்றம். ஆமாங்க, ஒன்று இடத்த மாற்றுவீங்க, அல்லது வேலையை மாற்றுவீங்க, அல்லது தொழிலை மாற்றுவீங்க, அல்லது பேரை மாற்றுவீங்க, அல்லது உறவுகளை மாற்றுவீங்க, அல்லது 2 வீலர் வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. இப்படி மாற்றம் அதிரடியாக நடைபெறும். அந்த மாற்றத்தால் புதிய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் நிச்சயமான முறையில். ஒன்று. இரண்டாவது, இந்த மாமியார் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. ஓகேங்களா? மூன்றாவது, மறைமுகமான வேலை தொழிலால் மறைமுகமான வழியில் சில குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம், அதன் மூலமாக எதிர்பார்க்காத பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளை கைமாத்துறதுனால சில லாபங்கள் அடைவீர்கள். வியாபாரத்தில் கொஞ்சம் மறைமுகமாக லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. சரிங்களா? ஸோ மேலும் படிக்கின்ற மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, தாத்தா பாட்டி ஊரில் போய் படிக்கிறது, அது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு யோகம் உண்டு. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த 6 தரமான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடைபெறும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.